So in the last lecture, we were seeing, okay, Juran's triology for quality improvement, okay, which includes quality planning, quality control, and quality improvement, okay, and then performance appraisal, okay. In this lecture, we are going to start with types of quality problems, okay. What are all the types of quality problems, okay? So first type is there are 5 types of quality problems. The first type is compliance problem, okay. Compliance problem அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டமா இருக்கும். பட் நம்மளோட டெலிவர் பண்ற சர்வீஸோ இல்ல ப்ராடக்ட்டோ வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அது அவங்களால ஏத்துக்க முடியாததா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அட்டானமஸ் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். சரியா? நம்மளோட அட்டானமஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் a வெல் ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம். இதுதான் ரெகுலேஷன், ஓகேவா? இத்தனை வருஷம் தான், இத்தனை பேப்பர் தான், இதுதான் கோர், இதுதான் எலக்டிவ், ஓகேவா? சோ அந்த இதுதான் லேபரேட்டரிஸ் கோர்சஸ், ஓகேவா? ஓபன் எல்டிவி இது, ப்ரொஃபஷனல் எல்டிவி இது அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் a வெல் ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம், ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு வந்து நம்ம டைம் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறோம். எல்லாமே ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஓகேவா? நான் கிரெடிட் கோர்சஸ் கொடுத்துருக்கோம், என்பிடெல் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இட்ஸ் a வெரி வெல் ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம். பட் இதுல இருந்து வெளியே போறவங்களை வந்து இண்டஸ்ட்ரி ரெடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து என்னதான் உங்க சிஸ்டம் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருந்தாலும் நாங்க வந்து எங்களோட ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணல அப்படின்னு ஒரு வேலை இண்டஸ்ட்ரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தட் ப்ராப்ளம் இஸ் கால்டு கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம், ஓகேவா? நம்ம சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகுது. பட் வந்து நம்மளோட அவுட்புட் வந்து நம்மளோட கஸ்டமர் யாரு? இண்டஸ்ட்ரி, ஓகேவா? அந்த இண்டஸ்ட்ரியால வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னா வந்து அப்புறம் சிஸ்டம் ஹேஸ் a கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம், ஓகே. இது எதன் மூலமா தெரியும்? நம்மளோட இன்டர்னல் கஸ்டமர் இல்ல எக்ஸ்டர்னல் கஸ்டமர் மூலமா நமக்கு தெரிய வரும், ஓகேவா? ரெண்டாவது டைப் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம். the system itself is unstructured, ஓகேவா? ஏதோ ஒரு 4 கோர்ஸ், ஒரு செமஸ்டர் 4 கோர்ஸ் படி, அடுத்த செமஸ்டர் 4 கோர்ஸ் படி, இது கோரா இருந்தானே எல்டிவா இருந்தானே, ஏதோ ஒரு மொத்தம் 40 கோர்ஸ் படி, ஒரு 10 லேபரேட்டரி படி, ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணு, உனக்கு நான் டிகிரி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கேன். தட் இஸ் கால்டு அன்ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம், ஓகேவா? இதுதான் இப்படித்தான் படிக்கணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. சோ தட் இஸ் கால்டு அன்ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம். அது அந்த அந்த இடத்துல வர்ற ப்ராப்ளம்ஸ்க்கு பேரு அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம்ஸ், ஓகேவா? இது வந்து எதனால வரும்னா, இந்த நம்மளால ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ண முடியல, ஓகேவா? ஸ்டாண்டர்ட்ஸே நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, ஓகேவா? என் சிஸ்டம் வந்து இப்பதான் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கேன், நம்மளால ஸ்டாண்டர்ட்ஸே ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஓகேவா? அதே மாதிரி சிஸ்டத்துல எங்கேயும் ஃபிளெக்சிபிலிட்டியே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், எலக்டிவே நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோ. எல்லாரும் வந்து ஒரே ஒரு எலக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த எலக்டிவ் தான் நம்ம வந்து எல்லாருமே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிஸ்டம்லாம் இருந்துச்சு வச்சுக்கேன். தட் இஸ் கால்டு அன்ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம். அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் பேர் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம், ஓகேவா? இதுக்குமே வந்து கஸ்டமர் வில் கிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக், ஓகேவா? நம்மளோட பிஓஎஸ் மெம்பரா இருந்தாலும் சரி, ஓகேவா? நம்மளோட இண்டஸ்ட்ரி பர்சன்ஸா இருந்தாலும் சரி, உங்க சிஸ்டமே வந்து ஸ்ட்ரக்சர்டா இல்ல, பீப்புள் வந்து குவாலிட்டியா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ப்ராப்ளம். எஃபிஷியன்சி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது வந்து கஸ்டமர் இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதுல வந்து ஓனர் இன்வால்வ் ஆவாங்க, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். இதுல வந்து நம்மளோட சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்குது, ஓகேவா? இப்படிதான் படிக்கணும், ஓகே, இதுதான் அசஸ்மெண்ட், எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு. பட் ஈவன் தென் ரிசல்ட் வரலன்னு வச்சுக்கேன், ஓகேவா? ரிசல்ட் வந்து 70% தான் வந்திருக்கு, 80% தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம செக்ரட்டரி சாரோ பிரின்சிபலோ கேக்குறாங்க ஒரு மீட்டிங்ல, ஓகேவா? இசிஇல 95 வந்திருக்கு, மெக்கானிக்கல்ல ஏன் 60 வந்திருக்கு, மெக்கானிக்கல்ல ஏன் 80 வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ. தட் இஸ் கால்டு எஃபிஷியன்சி ப்ராப்ளம், ஓகேவா? எல்லா சிஸ்டம் இருக்கு. பட் ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளால வந்து நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற சிஸ்டமோட அவுட்புட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அத ஓனர் வந்து ஒரு டிஃபெக்ட் சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு எஃபிஷியன்சி ப்ராப்ளம், ஓகேவா? இது எப்படி தெரியும் அப்படின்னா வந்து பெஞ்ச் மார்க்கிங் அண்ட் எம்ப்ளாயி ஃபீட்பேக், ஓகேவா? இசிஇ வச்சு பெஞ்ச் மார்க் பண்றது. இசிஇல அவ்வளவு ரிசல்ட் இருக்கு, மெக்கானிக்கல் ஏன் இல்ல, சிஎஸ்சில அவ்வளவு இருக்கு, ஏன் சிவில் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பாத்தியா? தட் இஸ் கால்டு எஃபிஷியன்சி ப்ராப்ளம், ஓகேவா? தென் ப்ராசஸ் டிசைன் ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து கம்ப்ளீட்டா இன்னொரு சிஸ்டமுக்கு ஷிஃப்ட் ஆகுறது அல்லது வந்து ரிவைஸ் பண்றது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ப்ரீவியஸா அன்இன்ஸ்டி அஃபிலியேட்டட் சிஸ்டம்ல இருந்தோம், ஓகேவா? இப்ப நம்ம அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு மாறணும், ஓகேவா? அப்போ அப்ப ஏற்படக்கூடிய அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம்ஸ், ஓகே, சாரி, டிரான்சிட் ப்ராப்ளம்ஸ், ஓகே. ஒரு இதுல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் டிசைன் ப்ராப்ளம். அல்லது வந்து இப்ப ரிவிஷன் வச்சுக்கோ. இப்ப நீங்க எல்லாம் R2016 ரெகுலேஷன்ல இருக்கீங்க, அடுத்து R2018 ரெகுலேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது அப்ப வர்ற பிரச்சனைகள் இருக்கு பாத்தியா? தட்ஸ் கால்ட் அந்த அது ரிவிஷன், ஓகேவா? அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பேர் வந்து ப்ராசஸ் டிசைன் ப்ராப்ளம்ஸ். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி
இந்த புது சிஸ்டத்துல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம பெஞ்ச்மார்க் பண்ணி எப்படி பண்றது என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, அதன் மூலமா நம்ம இந்த வந்து குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து அன்ஐடென்டிட்டி அஃபிலியேஷன் சிஸ்டம்ல இருந்து அப்புறம் ஆட்டானமஸ் சிஸ்டம் போகும்போது நம்ம ஜோன்லயே பாத்தீங்கன்னா கொங்கு, பண்ணாரியம்மன், குமரகுரு, பிஎஸ்சி டெக் இவங்க எல்லாம் ஆட்டானமஸ். சோ அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, எப்படி அவங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து நம்ம பெஞ்ச்மார்க் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்ம சிஸ்டம் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கிறது. ஓகேவா? அல்லது இப்ப R2016ல நம்ம அட்டானமஸா தான் இருந்தோம். பட் நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது எப்படி R2018ல ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு நம்ம ஓன் சிஸ்டத்தையே வந்து பெஞ்ச்மார்க் பண்ணி அடுத்த ரிவிஷன் கொண்டு வருது. சோ இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் டிசைன் ப்ராப்ளம். இதே தான் இப்ப ப்ராடக்ட். ஓகே, புதுசா ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் டெவலப் பண்ணும்போது வர பிரச்சனைகள் ப்ராசஸ் டிசைன் ப்ராப்ளம்ஸ். புதுசா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது வர ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராடக்ட் டிசைன் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சோ ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருப்போம். அதுல சில சேஞ்சஸ் பண்ணி அடுத்த மாடலுக்கு போகும்போது அடுத்த ஒரு பிரேக் த்ரூ இன்னோவேஷன் போகும்போது அப்ப நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னங்கறத வந்து ப்ராடக்ட் டிசைன் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? சிமிலர் டு தி ப்ராசஸ் டிசைன் ப்ராப்ளம்ஸ். These are all the types of quality problems. Okay, compliance problems. ஓகேவா? efficiency problems, process design problems, process product design problems and unstructured problems. ஓகேவா? Next is improvement strategies for total improvement. ஓகேவா? சோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறோம். ஓகே, கண்டினியூஸ் இம்ப்ரூவ் தான் நம்மளோட ஃபோக்கஸ். அத நம்ம எப்படி பண்ண போறோம்? வாட் ஆர் த வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் எ சிஸ்டம்? ஓகேவா? அதுக்கு 4 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஓகேவா? 4 விதமான பிளான்ஸ். ஓகே, வேஸ் ஆஃப் அப்ரோச். ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, வாட் ஆர் ஆல் திஸ் 4 ஸ்ட்ராட்டஜிஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜி. ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜினா ரிப்பேர்னா என்னது? ஒரு பிரச்சனை இருக்கு, அத நம்ம ரெக்டிஃபை பண்றோம். அவ்வளவுதான். சரியா? அப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது 2 விதமா சொல்லலாம். ஒன்னு அப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கிறது, இன்னொன்னு பெர்மனன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆயிட்டு இருக்கு. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ கண்டுபிடிச்சு ஓகே அத சால்வ் பண்ணிட்டோம்னா இனி அந்த பிரச்சனையே வராது. அது ஒரு வகை. அது ஒரு ரிப்பேர் ஸ்ட்ராட்டஜி. 2வது இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கான். கஸ்டமர்ட்ட ஒரு டிஃபெக்ட்டான ஒரு ப்ராடக்ட் போய் சேர்ந்துருச்சு. அவன் வந்து திருப்பி நம்ம மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப என்ன பண்றது? அவன சமாதானப்படுத்துறதுக்காக அப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து கையில கொடுத்து தாட்டி விட்டுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை கண்டுக்காம விட்டுறது. That is also a repair strategy, but it will offer only a temporary solution. It's called repair strategy. ஓகேவா? refinement strategy. ஓகேவா? refinement strategy அப்படிங்கிறது continuous improvement strategy. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறது ஒரு ப்ராசஸ். லைக் கைசன். ஓகே, கைசன் என்னன்னு பாப்போம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ் வந்து கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறதுக்கு பேர் தான் வந்து refinement strategy. ஓகேவா? ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா it should be an integral part of every employee's job. ஓகே, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாயோட மைண்ட் செட்லயே இருக்கணும். அவரோட வேலையில டெய்லி ஒரு பார்ட்டாவே இருக்கணும் அந்த ரிஃபைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. தென் அண்ட் ரெனோவேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகேவா? இது என்ன அப்படின்னா கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ஒரு சடன் பிரேக் த்ரூ, சடன் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீபேட் போன் ஸ்மார்ட் போனுக்கு போற மாதிரி ஒரு கிரேட் இனோவேஷன். ஓகேவா? ஒரு கிரேட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஒரு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிற அந்த பிரேக் த்ரூக்கு பேர் தான் வந்து ரெனோவேஷன் ஆர் ரீஇன்வென்ஷன். ஓகேவா? இது இது எதனால வருது அப்படின்னா வந்து கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் டக்குன்னு மாறுது. ஓகேவா? அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்மள காம்படிட்டர் நம்ம வந்து பிரேக் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு இனோவேஷன் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? அப்பதான் நம்மளால வந்து மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். புது கஸ்டமர்ஸையும் வந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து இனோவேஷன் பண்றோம். ஓகே, இது எல்லா ஆர்கனைசேஷன்லயும் R&Dன்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து அந்த இனோவேஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? தட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்ட் ரெனோவேஷன் ஆர் ரீஇன்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? சோ போத் ஆர் நியர்லி சேம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இம்ப்ரூவ் பண்றது, ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்றது. எய்தர் பை சிம்பிளி ஃபிக்ஸிங் எ ப்ராப்ளம் டெம்பரரிலி ஆர் பெர்மனன்ட்லி. ஓகேவா? ஆர் பை கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் த்ரூ சடன் பிரேக் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஓகேவா? இந்த எப்படிப்பட்ட வழியில வேணாலும் நம்ம வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் PDSA சைக்கிள் ஆர் டெமிங் வீல். ஓகேவா? இத பத்தி நம்ம இன்ட்ரோடக்ஷன் போன யூனிட்லயே பார்த்திருந்தோம். ஓகேவா? இத பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். ஓகே, PDSA அப்படிங்கிறது பிளான் டு ஸ்டடி ஆக்ட் ஆர் PDCA சொல்லுவாங்க. பிளான் டு செக் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஹலோ கண்ணா, ஆர் யூ லிசனிங்? ஹலோ ஹலோ நான் பேசுறது கேக்குதாப்பா? ஓகேப்பா. கண்ணா எதுவும் புரியல இல்ல ஃபாஸ்டா இது போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு இடையில நிறுத்தி கேட்டுருங்கடா.
ஏன்னா சரியா மறுபடியும் கடைசியில ஃபுல்லா கேட்டா என்னாலே முடியாது, உங்களாலே முடியாது. ரைட்டா? அப்பப்ப ஏதாவது இருந்தா பேசி தீர்த்துக்கலாம் நம்ம. ஓகே சார். சரியா? சரி. ரைட். So next topic is PDSA cycle. ஓகேவா? Plan do study act or plan do check act cycle. ஓகே இது என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்பெனில ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகேவா? சின்ன ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளமும். ஓகேவா? அந்த ப்ராப்ளமுக்கு ஒருத்தர் வந்து சொல்யூஷன் குடுக்குறாங்க. ஓகே அந்த சொல்யூஷன் வொர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா? ஓகேவா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பைலட் ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு சின்ன ஏரியால இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கிறது. ஓகேவா? அது வொர்க் அவுட் ஆச்சு. வொர்க் அவுட் ஆகலன்னா அப்படியே விட்டுருது. ஓகே வொர்க் அவுட் ஆச்சுன்னா வந்து அத வந்து மெயின் ப்ராஜெக்ட்ல அந்த இம்ப்ரூவ்மென்ட் பிளான வந்து அந்த ஐடியாவ வந்து வொர்க் அவுட் பண்ணி சக்சஸ் பண்றது. தட் இஸ் கால்ட் PDSA சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எ கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் சைக்கிள். ஓகேவா? ஒரு நம்ம அப்படியே சொன்ன மாரி தான். 20% டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. அத வந்து அ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி குவாலிட்டி பிளானிங், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் மூலமா 5 கொண்டு வந்தாங்க. அப்புறம் அத 4 கொண்டு வரதுக்கு இன்னொரு சைக்கிள், 3 கொண்டு வரதுக்கு இன்னொரு சைக்கிள், 2 கொண்டு வரதுக்கு இன்னொரு சைக்கிள், 0 டிஃபெக்ட்டா கொண்டு வரதுக்கு இன்னொரு சைக்கிள். அது வந்து ட்ரையாலஜி. ஓகே 3 ஸ்டெப் சைக்கிள். இது வந்து 4 ஸ்டெப் சைக்கிள். ஓகே தட் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை ஜூரான். திஸ் இஸ் ப்ரொபோஸ்ட் பை டெமிங். ஓகேவா? ஹி இஸ் ஆல்சோ எ குவாலிட்டி குரு. இந்த சைக்கிள வந்து அவர் ப்ரொபோஸ் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் டெமிங் வீல்னு சொல்லுவாங்க. சரியா? சோ திஸ் இஸ் ஆல்சோ எ கிராஜுவல் இம்ப்ரூவ்மென்ட் ஃபோக்கஸ்ட் ஒன். ஓகேவா? சோ இது வந்து பிரேக் த்ரூ இம்ப்ரூவ்மென்ட்க்குலாம் இது செட் ஆகாது. கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மென்ட்க்கு இந்த PDCA சைக்கிள் ஆர் PDSA சைக்கிள் வந்து வொர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 4 ஃபேஸ் பிளான், டூ, செக், ஆக்ட். ஓகேவா? பிளானிங் ஃபேஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க? ஓகே ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெளிவா டிஃபைன் பண்ணிருவாங்க. ஓகேவா? அனலைஸ் த காஸ் அண்ட் டிராஃப்ட் அண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் சால்விங் த சொல்யூஷன். ஓகே சால்விங் த ப்ராப்ளம். ஓகேவா? சோ இதுதான் பிரச்சனை. இதுக்கு என்னென்ன காரணமா இருக்கலாம்? ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்றோம்? ஒரு டிராஃப்ட் பிளான் மட்டும் போடுவாங்க. ஓகேவா? டிட்டர்மைன் த குவாலிட்டி அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டோட முடிவுல நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்? ஓகேவா? 10 mm எக்ஸாக்ட்டா அத டர்ன் பண்ண போறோம். அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கோ. இல்ல டாலரன்ஸ்க்குள்ள நம்ம வந்து டர்ன் பண்ணி குடுக்க போறோம் அந்த அந்த ராட. அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். ஓகேவா? அண்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் ஆல் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்? டயாமீட்டர், லென்த், சர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் டு பி ஃபோகஸ்ட். ஓகேவா? அதையும் முடிவு பண்ணிக்கணும். தென் டிஃபைன் த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகேவா? டயாமீட்டர் 10 mm, 10.2 mm. ஓகேவா? லென்த் 100 mm, 100.2 mm. ஓகேவா? சர்ஃபேஸ் ரஃப்னஸ், RA ஓட வேல்யூ எவ்வளோ? மியூவோட வேல்யூ எவ்வளோ? ஓகேவா? அப்படிங்கிறதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யறது அதோட மேட்ச் ஆகுதாங்கிறது செக் பண்றதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் செட் பண்றது. ஓகேவா? கலெக்ட் அண்ட் அனலைஸ் த நெசசரி ப்ராசஸ் டேட்டா. என்னென்ன டேட்டாலாம் வேணும் இதுக்கு. ஓகேவா? ஜெனரேட் த பாசிபிள் சொல்யூஷன். இது எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்? கன்வென்ஷனல் லேத்ல பண்ணலாமா? CNC மிஷின்ல பண்ணலாமா? ATCல பண்ணலாமா? ஓகேவா? அப்படிங்கிறதுல நம்ம வந்து பாசிபிள் சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகேவா? செலக்ட் த மோஸ்ட் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஓகேவா? ரைட். இது எல்லாத்துலயும் இருக்கிறதுலயே நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஃபீசிபிள் சொல்யூஷன் எது? ஓகேவா? கஸ்டமர் ரிக்வயர்மென்ட் என்ன? நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன? அது 2க்கும் பொதுவான ஃபீசிபிள் சொல்யூஷன் என்ன? ஓகேவா? அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இதெல்லாம் பிளானிங் ஃபேஸ்ல பண்றாங்க. 2வது டூ ஃபேஸ். இதுல என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த பிளான் ஆன் a limited scale and conduct an experiment to test the proposed improvement. Collection of data is hereby essential. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹோல் ஏரியாலயே அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஒரு சின்ன ஏரியா. ஓகேவா? ஒரு பைலட் ஏரியா சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ஏரியால இந்த பிளான இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? எடுத்து பார்த்து அங்க இதன் மூலமா என்ன நடக்குது அப்படிங்கிற டேட்டாவ கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா? இங்க வந்து அதாவது 100 காம்பவுண்ட் கஸ்டமர் குடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 காம்பவுண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த இவங்க சொன்ன பிளான் படி அந்த 2 காம்பவுண்ட்ட டர்ன் பண்ணி பார்க்கிறது. ஓகே. அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்றது. முதல்ல அதாவது இப்ப 10.2 mm இருக்கு, 10.1 mm இருக்கு. ஓகே. நமக்கு டாலரன்ஸ்குள்ள வருதா? வரலையா? அப்படிங்கிறது 2 காம்பவுண்ட் மட்டும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்து செக் பண்றது. ஓகேவா? இங்க டேட்டா ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த டேட்டா எடுத்து பார்த்தா தான் நம்ம வந்து நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியும். டயாமீட்டர் மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். லென்த் மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதான் டேட்டா. ஓகே. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. ட்ரெயின் ஆல் த இன்வால்வ்ட் எம்ப்ளாயீஸ் இன் தி யூஸ் ஆஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகேவா? என்னென்ன மெத்தட்லாம் அங்க வந்து யூஸ் பண்ணணுமோ எல்லா மெத்தட்லயும் வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரெய்னிங் குடுக்கணும். ஓகேவா? ஆன்லைன் மெஷர்மென்ட் சிஸ்டமா? CNC ஆப்பரேஷனா? ஓகேவா? ஃப்ளெக்ஸ் FMS ஆப்பரேஷனா? ATC ஆப்பரேஷனா? எல்லாத்துலயும் வந்து அங்க இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ட்ரெய்னிங் குடுக்கணும். அப்பதான் அவங்களால வந்து அத வந்து பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் இன்ஸ்பெக்ஷனா எல்லாத்தையும். சரியா? டிஸ்கிரைப் த ப்ராசஸ் விச் இஸ் கன்சிடர்ட் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட் அண்ட்
ஃபார்ம் த ப்ராஜெக்ட் டீம்ஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பண்ண போறோம். இவங்க தான் ப்ராஜெக்ட் டீம். இத இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. ஓகேவா? வித்தின் த டாலரன்ஸ் இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அந்த அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மென்ட் ப்ராசஸ். அதுக்கான டீம் இது அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு பைலட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது, அதுக்கான அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, அப்புறம் வந்து ட்ரெய்னிங் குடுக்குறது, ட்ரெய்னிங் குடுத்து அந்த டீம் வந்து ஒரு இவங்க தான் முழுசா ப்ராஜெக்ட் டீம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது. இதெல்லாம் டூ ஃபேஸ்ல நடக்குது. 3வது செக் ஃபேஸ். ஓகேவா? இப்போ அந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க பாத்தியா? ட்ரையல் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணாங்கல்ல. ஒரு சின்ன ஏரியால எடுத்து பைலட் ஏரியா எடுத்துட்டு. அதோட பெர்ஃபார்மன்ஸ இப்ப தான் செக்கே பண்ணுவாங்க. ஓகேவா? சோ வித் த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்ன? டயாமீட்டர், லெங்த், சர்ஃபேஸ் ரஃப்னஸ். ஓகேவா? நம்ம வந்து 10.2 எம்எம்ங்கிறது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அவங்க வந்து ஆக்சுவலா 10.2க்குள்ள பண்ணிட்டாங்களா? இல்ல 10.25 வந்திருக்குதா? ஓகேவா? 10.15லயே பண்ணிட்டாங்களா? அப்புறம் லெங்த் எவ்வளோ? சர்ஃபேஸ் ரஃப்னஸ் எவ்வளோ? எல்லாமே நம்மளோட ஸ்டாண்டர்டுக்குள்ள மேட்ச் ஆகுதா? அப்படிங்கிறத பாக்குறது. வெதர் த எக்ஸ்பெரிமென்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட். ஓகே நம்ம பண்ணி இம்ப்ரூவ்மென்ட் எக்ஸ்பெரிமென்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் மேட்ச் பண்ணுச்சுன்னா சக்சஸ்ஃபுல். அப்படி இல்லன்னா விட்டுறணும். ஓகேவா? இது வந்து செக் ஃபேஸ்ல. பண்ண ட்ரையல் ப்ராஜெக்ட்ட மட்டும் எவாலுவேட் பண்ணி பார்க்கிறது. நம்ம ஸ்டாண்டர்ட்ஸோட மேட்ச் ஆகுதான்னு. ஆக்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு வேள செக் ஃபேஸ வந்து பாஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? ரைட்டு. நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓகே. ட்ரையல் ப்ராஜெக்ட்ல வொர்க் அவுட் ஆயிருச்சு. இனி நம்ம வந்து மெயின் ப்ராஜெக்ட்க்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு செக் ஃபேஸ்ல வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் இந்த ஆக்ட் ஃபேஸ்க்கே போவாங்க. ஓகேவா? இப்ப இது ப்ரூவன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. ப்ரூவன் பிளான் ஆயிருச்சு. ஓகேவா? ட்ரையல் ஃபேஸ்ல வொர்க் அவுட் ஆயிருச்சு. இப்ப இத இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கிறப்ப வந்து எய்தர் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணி கூட ஓகேவா? அது வெறும் ட்ரையல் ப்ராஜெக்ட் தான். அதுல ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டியது இல்ல. பட் இது வந்து மெயின் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அந்த பிளான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஏன்னா இது ஆல்ரெடி ப்ரூவன். அதனால இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். இப்ப இந்த இம்ப்ரூவ்மென்ட்ட வந்து தே வில் ஆ டாக்குமெண்ட். ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் பண்ணி எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ரொசீஜரா வச்சிருப்பாங்க. ஓகே இத இப்படித்தான் பண்ணணும். ஓகேவா? சிஎன்சி மெஷின்ல தான் பண்ணணும். இந்த கூலண்ட் தான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு நேரம் தான் ஓட்டணும். யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் கரெக்ட்டா இருக்கும். இவ்வளோ ஸ்பீடு, இவ்வளோ ஃபீடு, இவ்வளோ டெப்த் ஆஃப் கட் தான் குடுக்கணும். ஓகேவா? அ இன் ஆப்பரேட்டருக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே. சேஃப்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ரைட்டா? இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் இருக்கும். சோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? அப்பதான் அந்த குவாலிட்டி லெவல் எல்லாத்தாலயும் அச்சீவ் பண்ண முடியும். சோ இதெல்லாம் முடிச்சாச்சு. ரைட்டா? இது ஒரு சைக்கிள். ஓகே. நம்ம வந்து டாலரன்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டோம். டாலரன்ஸ்குள்ள கொண்டு வந்தா போதுமா? நம்ம வந்து நம்மளோட டார்கெட் என்ன? 10 எம்எம். ஓகேவா? இப்ப நம்ம டாலரன்ஸ் வந்து 9.5 டூ 10.5 அக்செப்டபிள் இருக்கு. நம்ம இப்ப எங்க இருக்கோம்? 10.4ல இருக்கோம். 10.4க்கு வந்தாச்சு. இட்ஸ் ஓகே. பட் நம்ம அத 10க்கு மூவ் பண்ணணும்ல. அதனால மறுபடியும் அடுத்த சைக்கிள். பிளான், டூ, செக், ஆக்ட். ஓகே 10.3 கொண்டு வரதுக்கு ஒரு சைக்கிள். 10.2 கொண்டு வரதுக்கு ஒரு சைக்கிள். 10.1 கொண்டு வர சைக்கிள். அப்புறம் 10 கொண்டு வரதுக்கு ஒரு சைக்கிள். ஓகேவா? இந்த மாதிரி கன்டினியூஸா வந்து அந்த ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். தேர் வில் ஆல்வேஸ் பி ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட். ஓகேவா? அந்த ஸ்கோப்ப நம்ம அந்த இம்ப்ரூவ்மென்ட் எங்கங்கிறத எங்க பண்ண முடியுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ப்ராஜெக்ட் எடுத்து மறுபடியும் இந்த பிளான் டூ செக் ஆக்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் அ கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் சைக்கிள். ஓகேவா? சோ இந்த கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்க்கும் பிடிசிஏக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஒன் செகண்ட் லெட் மீ ஜூம் இட். பிடிசிஏ சைக்கிள். இப்ப நம்ம பார்த்தது. இதுல பிளான் இதுக்கும் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்க்கு என்ன சம்பந்தம்? ஓகேவா? கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த 11ம். ஓகேவா? இதுக்கும் பிடிசிஏக்கு என்ன சம்பந்தம்? இது எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த 11 ஆக்டிவிட்டில சரியா கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்க்கான இந்த 11 ஸ்டெப் இது. சரி அந்த 11 ஸ்டெப்ல முதல் 4 ஸ்டெப் இந்த பிடிசிஏ சைக்கிளோட பிளான் ஃபேஸ்ல வந்துருது. எது எதுன்னு பாருங்க. ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் அந்த பிளான். ஓகேவா? நம்ம பார்த்தோமா? ப்ராப்ளம் டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு டிராஃப்ட் பிளான் கிரியேட் பண்ணணும். அது இங்க வந்துருது. அப்சர்வ் அண்ட் அனலைஸ். ஓகேவா? இப்ப எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அத கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஐசோலேட் த ரியல் காசஸ். ஓகேவா? வாட் ஆர் ஆல் த காசஸ் ஃபார் த ப்ராப்ளம். ஓகேவா? கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் கிரிட்டிக்கல் காசஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். டிட்டர்மைன் த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகே. சோ இப்ப இந்த காச ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிறது வரைக்கும் அதாவது ப்ராப்ளம் டிஃபைன் பண்றோம், ஒரு டிராஃப்ட் பிளான் கிரியேட் பண்றோம், டேட்டா கலெக்ட் பண்றோம், டேட்டாவ அனலைஸ் பண்றோம், ரூட் காஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம், அந்த ரூட் காஸ எலிமினேட் பண்றதுக்காக என்ன கரெக்டிவ் ஆக்ஷன்ங்கிறத ப்ரொபோஸ் பண்றோம். ஓகேவா? இது வரைக்கும் ஆன இந்த 4 ஸ்டெப்பும்
பிளான் ஃபேஸ்க்குள்ள வந்துருது. ஓகே, அந்த வெளிய இருக்கிற 11ம் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஓட ஸ்டெப்ஸ். உள்ள இருக்கிறது பிடிசிஏங்கிறது இப்ப பார்த்த சைக்கிள். இந்த கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஸ்டெப்ஸ்க்கும் பிடிசிஏ சைக்கிளுக்கு என்ன லிங்க் அப்படிங்கறத தான் இப்ப காமிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்பும் பிளான் ஃபேஸ்க்குள்ள வந்துருது. அடுத்தது பிரிப்பேர். ஓகேவா? பிரிப்பேர், அப்ளை அண்ட் செக் அப்ளிகேஷன். ஓகே, அதாவது நம்ம வந்து இந்த கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சாரி, கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் முடிவு பண்ணியாச்சு. இதுதான் பண்ண போறோம்னு. அதுக்கான பிரிப்பரேஷன். ஓகேவா? அதுக்கான பிரிப்பரேஷன்னா எந்த ஏரியால அத பண்ண போறோம்? யார வச்சு பண்ண போறோம்? அதுக்கான ட்ரெய்னிங் ரிக்வயர்மென்ட்ஸ் என்ன? வேற ஃபண்டிங் ரிக்வயர்மென்ட்ஸ் என்ன ரிசோர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரிப்பேர் பண்ணணும். அந்த சின்ன ஏரியால மட்டும் அத அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த அப்ளை பண்ணது வொர்க் அவுட் ஆச்சாங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா? ரைட். இது 2க்குமே காமன். இந்த செக் ரிசல்ட்ஸ், செக் அப்ளிகேஷன் 2மே காமன். ஓகேவா? சோ இதெல்லாம் டூ ஃபேஸ்ல வருது. அப்புறம் இந்த செக் ரிசல்ட்ஸ். ஓகே, சின்ன அந்த பைலட் ஏரியால எடுத்து பண்ண சின்ன ப்ராஜெக்ட் வந்து வொர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்து, அத வந்து அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? மேட்ச் ஆகுதா? நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து சக்சஸா? பைலட் ப்ராசஸ் சக்சஸா? இனி வந்து மெயின் ப்ராஜெக்ட் கொண்டு போலாமா? அப்படிங்கிறது. அப்புறம் மெயின் ப்ராஜெக்ட்லயும் பண்ணி பார்க்கிறது. ஓகேவா? சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? ஓகே, இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியாச்சு. வி கம்பேர்ட் வித் த கோல்ஸ். வி ஃபவுண்ட் தட் வி அச்சீவ்ட் இட். ஓகேவா? ஆக்ட். ஓகேவா? இது என்ன பண்ணும்? ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் கன்சாலிடேட். ஓகேவா? சரி, இப்படி பண்ணா நமக்கு வந்து கோல் அச்சீவ் ஆகுது அப்படின்னா, அத நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணணும். நம்ம சொன்னோம்ல, எல்லா ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணணும். ஓகேவா? தென் பிரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிளானிங். ஓகேவா? இப்ப 10.4 கொண்டு வந்தாச்சு. அடுத்து 10.3 க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அடுத்த இம்ப்ரூவ்மென்ட் சைக்கிள். இதுக்கு பிரிப்பேர் ஆயிக்கணும். அப்புறம் மறுபடியும் அந்த என்ன பிரச்சனை? எதனால வந்துச்சு? டேட்டா என்ன? அனலைஸ் பண்ணி மறுபடியும் அத டூ, செக், ஆக்ட் 10.3. அப்புறம் மறுபடியும் பிளான், டூ, செக், ஆக்ட் 10.2. ஓகேவா? சோ இந்த மாரி கன்டினியூஸா வந்து போய்க்கிட்டே இருக்கும் இந்த இம்ப்ரூவ்மென்ட் சைக்கிள். ஓகேவா? திஸ் இஸ் அபௌட் பிடிசிஏ சைக்கிள். ரைட்டா? சோ பிடிசிஏ சைக்கிள்னா என்ன? யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்க? ஓகேவா? டெமிங். அதுல என்னென்ன ஃபேஸஸ்லாம் இருக்குது? அந்த ஃபேஸஸ்ல உடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்ன? ஓகேவா? அது அந்த பிடிசிஏ சைக்கிளுக்கும் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மென்ட் சாரி இந்த பிடிசிஏ சைக்கிளுக்கும் கன்டினியூஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மென்ட் சைக்கிளுக்கும் என்ன லிங்க்? ஓகே, அது இது எங்க கோரிலேட் ஆகுது? இது எல்லாமே வந்து இந்த டாபிக்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? பெனிஃபிட்ஸ். ஓகேவா? எந்தெந்த ஏரியாலாம் பிடிசிஏ சைக்கிள் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? டெய்லி ரொட்டீன் மேனேஜ்மென்ட் ஃபார் த இண்டிவிஜுவல் ஆர் டீம். ஓகேவா? தினம் அவங்க செய்ற வேலையிலயும் பிடிசிஏ சைக்கிள் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அதெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கோமா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறக்கு. இது அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, ஓகேவா? நம்ம இம்ப்ரூவ்மென்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்து பண்ணும்போது பிடிசிஏ சைக்கிள் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல யூஸ் ஆகும். ஓகேவா? கன்டினியூஸ் டெவலப்மென்ட்க்கு யூஸ் ஆகும். வெண்டர் டெவலப்மென்ட். ஓகேவா? நமக்கு ஒரு வெண்டர்னா சப்ளையர். ஓகேவா? நமக்கு ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்றாருன்னா, அதுல அந்த மெட்டீரியல்ல குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அத எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கும் இந்த பிளான் டூ செக் ஆக்ட் யூஸ் ஆகும். ஓகே, எடுத்தோனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பண்ணிற முடியாது. இதுதான் தப்பு, இதுதான் சொல்லிற முடியாது. ஓகே, அதுவும் உட்கார்ந்து பிடிசிஏ சைக்கிள் போட்டு தான் பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட். ஓகேவா? ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல அப்படின்னா, அத இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த பிடிசிஏ சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட். ஓகேவா? மார்க்கெட்ல இல்லாத ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா, அதுவுமே வந்து வொர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது ஒரு 10 கஸ்டமர் நம்ம ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட மட்டும் அந்த ப்ராடக்ட்ட குடுத்து, அவங்க கிட்ட இருந்து கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கி, இது ஓகே, இது மார்க்கெட்ல போகுமா? நீங்கலாம் யூஸ் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற மாரி அது ஒரு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மட்டும் செஞ்சு, அத ஒரு லாயல் கஸ்டமர்ட்ட குடுத்து, அவங்களோட ஓப்பன் ஃபீட்பேக் வாங்கி, அதுக்கேத்த மாரி அப்புறம் அந்த ஃபீட்பேக்குக்கு ஏத்த மாரி நம்ம ஒரு லார்ஜ் கஸ்டமர் பேஸ்க்கு டெலிவர் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்றது. அங்கேயும் பிடிசிஏ சைக்கிள் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? தென் ப்ராசஸ் ட்ரையல்ஸ். ஓகே, புதுசா ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸ் வந்து நல்லா போகுதா? எந்த வித டிஃபெக்ட்டும் இல்லாம அதுலருந்து ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் வெளிய வருதா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்கும் பிடிசிஏ சைக்கிள் யூஸ் ஆகும். சோ இந்த மாரி எல்லா ஏரியாலயும் வந்து இந்த பிடிசிஏ சைக்கிள் வந்து பிடிசிஏ ஆர் பிடிஎஸ்ஏ சைக்கிள் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ கண்ணா, ஆர் யூ லிசனிங்? ஹலோ? ஹலோ? கண்ணா, கேக்குதா நான் பேசுறது? புரியுதாப்பா? Yes, sir. Yes, sir. ஓகேப்பா. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் டாபிக். சரியா? அது ஒரு Okay, சின்ன sir. டாபிக் தான். இது 5 ஹவர்ஸ் நடத்தணும். பட் 5 ஹவர்ஸ் வந்து பெரிய டாபிக் அப்படிங்கறதுனால இத நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன டாபிக் இருக்கு, Okay, கெய்சன். sir. அத மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல நடத்திடலாம். Okay, sir.
ஓகே. கெய்சன். ஓகேவா? கெய்சன் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். ஓகேவா? இந்த கெய்சன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்மால் ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட்ஸ். ஓகேவா? பட் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்ஸ். ஓகேவா? அப்படிங்கிறது தான் இந்த கெய்சனோட இது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டர்னிங் எக்ஸாம்பிள்க்கே வருவோமே. இது வந்து 10.5 mm. ஓகேவா? இப்ப நம்ம வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? 10 mmக்கு கொண்டு வர்றது. சரியா? 10 mm கொண்டு வருது. இத நம்ம எடுத்தெடுப்புல 10 mmக்கு கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஒரே சைக்கிள்ல 10.5 mmல வந்து 10 mmக்கு நம்மளால வந்து அச்சீவ் பண்ணிற முடியாது. இத எப்படி அச்சீவ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்து 10.4 கொண்டு வருது. அப்புறம் 10.35, 10.2, 10.15, 10.1, 10.05 கடைசியா 10. ஓகேவா? இப்படி ஒரு சைக்கிளும் ஐட்ரேட்டிவா ஓகேவா? பண்ணி, 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 பண்ணி எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கடைசியா நம்மளோட அப்ஜெக்டிவ்க்கு வந்து ரீச் பண்றதுக்கு பேர் தான் வந்து கைசன். ஓகேவா? கிராஜுவல் இம்ப்ரூவ்மென்ட். ஓகேவா? இப்ப 10.5ல நம்ம இருக்கோம். இது வந்து அவுட் ஆஃப் த டாலரன்ஸ். நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து 10 mmக்கு அத எக்ஸாக்ட்டா டர்ன் பண்ணணும். சோ நம்ம எங்கெங்கெல்லாம் கை வைக்கணும். ஓகேவா? நம்மளோட மெஷின்ல கை வைக்கணும். நம்மளோட ஆப்பரேட்டர் கரெக்ட்டா வொர்க் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட ஸ்பீட், ஃபீட், டெப்த் ஆஃப் கட் அந்த மாரி ப்ராசஸ் பாராமீட்டர் எல்லாம் கரெக்ட்டா குடுக்கணும். ஓகேவா? தென் நம்மளோட என்விரான்மென்ட் கரெக்ட்டா இருக்கணும். நம்மளோட மெஷரிங் சிஸ்டம் கரெக்ட்டா இருக்கணும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகேவா? சோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் லூப்ரிகேஷன், மெஷின் வைப்ரேஷன் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பார்க்கணும். அப்பதான் நம்மளால வந்து ஒரு கரெக்ட்டா நம்மளால டாலரன்ஸ்க்குள்ள நம்மளால ஒரு காம்பவுண்ட டர்ன் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸா கை வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் மெஷின் வைப்ரேஷன்ஸ்லாம் அரெஸ்ட் பண்றோம். ஓகேவா? அப்புறம் ஆப்பரேட்டர் கரெக்ட்டா ட்ரெய்னிங் குடுக்குறோம். அப்புறம் கரெக்ட்டான கூலன்ட் குடுக்குறோம். ஓகேவா? தென் இப்ப மெஷின் வைப்ரேஷன்ஸ் அரெஸ்ட் பண்ணோனே நமக்கு 10.4 mm அச்சீவ் பண்ணிடுறோம். அப்புறம் ஆப்பரேட்டர் ட்ரெய்னிங் மூலமா 10.35 mm அச்சீவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கூலன்ட் கரெக்ட்டா யூஸ் பண்றது மூலமா 10.3 mm அச்சீவ் பண்ணிடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட்டா இது ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் கட் குடுக்கறது மூலமா 10.25 mm அச்சீவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கரெக்ட்டான டூல் ஓகேவா? கரெக்ட்டான டூல் ஓகேவா? கரெக்ட்டான டூல் மெட்டீரியல், டூல் ரேக் ஆங்கிள்ஸ் ஓகேவா? அந்த கட்டிங் பாராமீட்டர்ஸ் கரெக்ட்டா யூஸ் பண்றதுனால, டூல் கட்டிங் பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து 10.1 mm அச்சீவ் பண்ணிடுறோம். ஓகேவா? இன்னும் வேற ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரெக்ட்டான இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம்ஸ் ஓகேவா? இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் கரெக்ட்டா இருந்தா தான் நமக்கு கரெக்ட்டான ஃபீட்பேக் கிடைக்கும். நம்ம கரெக்ட்டா இது பண்ண முடியும். ஓகேவா? இப்படி ஆட்டோமேட்டிக் ஃபீட்பேக் குடுக்குற ஒரு இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம்ஸ யூஸ் பண்ணி கரெக்ட்டா நம்ம வந்து 10 mm அச்சீவ் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ இந்த மாரி ஒரு பிரச்சனையா சால்வ் பண்ணி அட்டாக் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம வந்து கன்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியா நம்மளோட கோல் அச்சீவ் பண்றோம் பாத்தியா? தட் இஸ் கால்ட் கைசன். இத தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? வி ஆர் அச்சீவிங் அவர் ஆப்ஜெக்டிவ்ஸ் த்ரூ ஸ்மால் இன்கிரிமென்ட்ஸ். அங்கங்க ஒரு பிரச்சனை ஒன்னொன்னா சால்வ் பண்ணிட்டே வர சின்ன இம்ப்ரூவ்மென்ட் நமக்கு கிடைச்சிட்டே வருது. அப்ப கடைசியா நம்ம வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ அச்சீவ் பண்ணிடுறோம். திஸ் இஸ் கால்ட் கைசன். ஓகேவா? சோ கைசன்னா என்னன்னு புரியுதாப்பா? ஹலோ? ஹலோ? ஓகேப்பா. இதுல இதுலயே இன்னொன்னு இருக்கு. கெய்ரியோ. கெய்ரியோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரே ஸ்டெப்ல 2 ஸ்டெப்ல வந்து டக்குனு இம்ப்ரூவ் பண்ணிறது. ஓகேவா? இது என்னன்னா ஒரு ஒரு பிரேக் த்ரூ ஒரு பெரிய இன்னோவேஷன் நடந்தால் மட்டுமே ஒரு சடன் ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் நடந்தால் மட்டுமே இந்த கைரியோ வந்து பாசிபிள். ஓகேவா? சோ இது பார்த்தீங்கன்னா, டக்குனு ஒரு ஸ்மார்ட் போன்ல சாரி ஒரு கீபேட் போன்ல ஸ்மார்ட் போனுக்கு போற மாரி தான். ஓகேவா? ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட் எல்லாம் இல்ல இங்க. டைரக்ட்டா இங்கிருந்து இங்க போயாச்சு. ஓகேவா? 2டே ஸ்டெப்ல. சரியா? இது வந்து ஒரு பிரேக் த்ரூ இன்னோவேஷன் நடந்தால் மட்டுமே இந்த கைரியோ வந்து பாசிபிள். பட் இது வந்து எல்லா நேரத்திலயும் நடக்காது. பட் கைசன் வி கேன் டூ அட் எனிவேர், எனி டைம். ஓகேவா? எல்லா ப்ராசஸ்லயும் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எல்லா டைம்லயும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? பட் இது வந்து எல்லா நேரத்திலயும் நடக்காது. ஓகேவா? ஒரு பெரிய இன்னோவேஷன், ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் நடந்துச்சால் மட்டுமே வந்து இந்த கைரியோ வந்து பாசிபிள். ஓகேவா? சோ இதுல பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கெய்சன் அண்ட் கைரியோ. கெய்சன்ங்கிறது வந்து லாங் டெர்ம், லாங் லாஸ்டிங், பட் அன்டிராமேட்டிக். ஓகேவா? இது வந்து லாங் லாஸ்டிங். எப்பவுமே நம்ம கெய்சன் வந்து பண்ணிட்டே இருக்கலாம். பட் இது வந்து ஷார்ட் டெர்ம் தான் கைரியோங்கிறது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டெப்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறது. இது பெரிய ஸ்டெப். ஓகேவா? 1 ஸ்டெப், 2 ஸ்டெப்ல மொத்த இம்ப்ரூவ்மென்ட்டே அச்சீவ் பண்ணிறது. இது வந்து கன்டினியூஸ் அண்ட் இன்கிரிமெண்டல். ஓகே கன்டினியூஸா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றது. இது வந்து இன்டர்மிட்டன்ட். ஓகேவா? டக்குன்னு இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? இது கிராஜுவல். இது வந்து அப்ரப்ட். ஓகே ஃபாஸ்ட்டா இதாயிரும். ஓகேவா?
இது எவ்ரிபடி ஷுட் இன்வால்வ் இன் கைசன். ஓகேவா? இது வந்து 1-2 பேர் இருந்தால் மட்டுமே போதும். அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான 1-2 பேர் இருந்தால் மட்டுமே கைரியோ பண்ணிடலாம். ஓகேவா? இது அப்ரோச் பாத்தீங்கன்னா கலெக்டிவ் குரூப் எஃபர்ட்ஸ். ஓகே, சிஸ்டம் அப்ரோச். ஓகேவா? இது டீமா சேர்ந்து மட்டும் தான் கைசன் பண்ண முடியும். ஓகே, பட் இதுல வந்து இண்டிவிஜுவல் ஐடியாஸ், இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் மூலமாவே வந்து நம்மளோட கேரியர் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? மோட் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஒரு தடவை பண்றோம், அது சரியான்னு செக் பண்றோம், அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் போறோம், அடுத்து செக் பண்றோம், அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் போறோம், அப்படி. இது வந்து ஸ்கிராப் அண்ட் ரீபில்ட். மொத்தமா தரமட்டமாக்கி இடிச்சு கட்டுற மாதிரி ஒரு பில்டிங். ஓகேவா? இது பில்டிங் ஆல்டர் பண்ற மாதிரி. ஓகேவா? இது வந்து தரமட்டமாக்கிட்டு புதுசா இடிச்சு அவங்க பிடிச்ச டேஸ்ட்ல கட்டுற மாதிரி. ஓகேவா? கைரியோங்கிறது அப்படி. சரியா? புது இன்னோவேஷன், புதுசா ஒண்ணு. ஓகே, டக்குன்னு அதுவும். ஓகேவா? இது ஸ்பார்க். இதுல இனிஷியேஷன் என்னன்னா கன்வென்ஷனல் நோ ஹவ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். ஓகே, ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கன்வென்ஷனலான ஒரு ப்ராசஸ் எப்படி பண்ணணும் தெரியும். அதே சமயம் புதுசா இப்ப இப்ப இந்த ப்ராசஸ்ல என்ன ரீசென்ட் அட்வான்ஸ்மென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும், கைசன் பண்ணிடலாம். பட் இதுல வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூவே நடக்கணும். நியூ நியூ இன்னோவேஷன்ஸ், நியூ தியரிஸ். ஓகேவா? இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால கைரியோ பண்ண முடியும். ஓகேவா? இது கன்வென்ஷனலா தெரிஞ்சு கொஞ்சம் ரீசென்டான அட்வான்ஸ்மென்ட் அந்த டெக்னாலஜில தெரிஞ்சிருந்தாலே போதும். we can do கைசன் ஈஸிலி. ஓகே, பட் இங்க வந்து பெரிய சேஞ்ச் நடக்கணும். ஓகேவா? இங்க பிராக்டிகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகேவா? லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பட் கிரேட் எஃபர்ட். ஓகேவா? இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. ஏன்னா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் நம்ம பண்ண போறோம். பட் அதை மெயின்டைன் பண்றதுக்கு we have to put great effort. பட் இங்க பெரிய இன்னோவேஷன் நடக்கணும் அப்படிங்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா தேவைப்படும். பட் டக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால மெயின்டெனன்ஸ் அதிகமா தேவையில்லை. மெயின்டைன் பண்றதுக்கான சஸ்டெயின் பண்றதுக்கான எஃபர்ட் வந்து அதிகமா போட தேவையில்லை. ஓகேவா? இங்க வந்து பீப்புள் தான் முக்கியம். இங்க டெக்னாலஜி தான் முக்கியம். ஓகேவா? இங்க வந்து ப்ராசஸ், எஃபர்ட்ஸ் ரெண்டுமே முக்கியம். இங்க வந்து ரிசல்ட் மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? இங்க வந்து ஸ்லோ குரோத் எக்கனாமி. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு இருக்கிற எக்கனாமில வந்து கைசன் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து we can have time, our own time. ஓகேவா? to improve. ஓகே, இங்க வந்து எக்கனாமி ஃபாஸ்டா க்ரோ ஆகும்போது கஸ்டமர்ஸோட ரிக்வயர்மெண்ட்ஸும் மைண்ட் செட் மாறிட்டே போகும். அங்க வந்து நம்ம வந்து we cannot have time for gradual improvements. we should or we must go for innovations. ஓகேவா? அந்த மாதிரி இடத்துல வந்து we can implement கைரியோ. ஓகேவா? so these are the difference between கைசன் and கைரியோ. ஓகேவா? these are all the features of various aspects of கைசன். ஓகேவா? கைசனுக்குள்ள இதெல்லாம் அடக்கும். ஓகேவா? ப்ராசஸ், இட் இஸ் ப்ராசஸ் ட்ரிவன். ஓகே, கம்ப்ளீட்டா ப்ராசஸ் மட்டும் தான். இதுல ரிசல்ட் அப்புறம் தான். ஓகே, ப்ராசஸ் ட்ரிவன். டோட்டல் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட். எல்லாருமே இன்வால்வ் பண்ணி டீமா தான் இதை பண்ண முடியும். ஓகேவா? லேபர் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஸ், எம்ப்ளாய் டீமான்னு பாத்தீங்கன்னா லேபர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ரிலேஷன்ஸ் இருக்கணும், நல்ல லீடர்ஷிப் இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், அடாப்டபிலிட்டி டு சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஓகேவா? ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு மாத்திக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கணும். விசிபிலிட்டி, இதெல்லாமே வந்து அந்த டீம் போது இதெல்லாம் வந்துருது. ஓகே, விசிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல். விசிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல்ங்கிறது அந்த ப்ராசஸ் ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா எல்லாத்துக்குமே அந்த ப்ராசஸ் பத்தின நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எங்கெங்க தப்பு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? தப்ப வந்து மறைச்சா நம்மளால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஓகேவா? தெளிவா அந்த எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் அந்த ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து அந்த டீம் கையில இருக்கணும். அப்பதான் வந்து we can go for continuous improvement. ஓகேவா? how this continuous improvement is possible? by reducing waste at all the stages of the process. ஓகே, அப்படிதான் continuous improvement பண்ண முடியும். ஓகேவா? இது all the கைசன் activities should be customer oriented. ஓகேவா? கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கைசன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மீட் பண்றதுக்காக தான் இந்த கைசனே பண்றோம். ஓகேவா? தென் ஸ்டாண்டர்டைசேஷன். ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டே போனா தான் நம்ம வந்து பாத்தீங்களா இந்த வைப்ரேஷன்ஸ் இந்த அளவுக்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? இந்த கூலண்ட் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஆபரேட்டர் ட்ரைனிங் இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும், இந்த ஸ்பீடு ஃபீட் டெப்த் அப்படி தான் கொடுக்கணும். அப்படி பண்ணி சேஞ்ச் பண்ணி தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியுது. அப்ப அங்கங்க அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாதான் அடுத்த சைக்கிள் அது கரெக்டா போகும். இதோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாம விட்டுட்டோம்னா அடுத்து வர ஆபரேட்டருக்கு அது என்னன்னே தெரியாது. சோ அவன் பாட்டுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ணுவான். சோ இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பிளாக் ஆயிரும். சோ அப்ப எல்லா இடத்துலயும் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கணும். ஓகேவா? குவாலிட்டி அவேர்னஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், இது எல்லாத்துக்கும் இந்த குவாலிட்டி அவேர்னஸ்ங்கிறது இருக்கணும். அப்பதான் கைசன் இஸ் பாசிபிள். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் கைசன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், கைசனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்கன்னா, வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி என்ன, நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி என்ன, ஓகே, வேஸ்ட்னா என்ன, ஓகேவா? அப்புறம் அந்த வேஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ், ஓகே, மோஷன் ஸ்டடி, ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எப்படி எஃபெக்டிவா பண்ணலாம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்டேஷன் எப்படி பண்றது, ஓகேவா? 5S எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, விஷுவல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஜஸ்ட் இன் டைம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஃபால்ட் சரி எங்கேயுமே மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி சிஸ்டம் டிசைன் பண்ணணும். அது ஓகே. அப்புறம் டீம் ரிலேஷன்ஸ் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் கைசன் சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுல கைசன்ல இன்வால்வ் ஆயிருக்கிற பீப்புள் எப்படி இருக்கணும்? ஓகேவா? they should be the top management should be first committed.
ஓகே கைசன் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க கமிட்டடா இருந்தா தான் தே கேன் மோட்டிவேட் அதர் பீப்புள் டு இன்வால்வ் இன் கைசன் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி அவங்களுக்கு கீழ இருக்கிற எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து டாப் மேனேஜ்மெண்டோட வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க கைசன் கோல்ஸ வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணணும். அதுக்கு கீழ இருக்கிறவங்க வந்து அந்த இவங்க இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் கொடுத்த பிளான வந்து கரெக்டா எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அத எடுத்துக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும், கோல்ஸ் செட் பண்ணணும். இது உங்க சொல்ற வேலையை செஞ்சு முடிக்கிற சூப்பர்வைசர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். இவங்க எல்லாரும் இருந்தா கைசன் வந்து சக்சஸ்ஃபுல்.